ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துட்டாவே, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா ஈவினிங்ல ரிலாக்ஸ்டா டிவி பார்த்துக்கிட்டு, ஸ்நாக்ஸ் கொறிச்சுக்கிட்டே இருக்கணுன்ட்டு தான் எனக்கும் ஆசை. ஆனா, இன்னைக்கு அப்படிலாம் நடக்காது நம்ம வாழ்க்கையில. ஸோ, நான் கொஞ்சம் வெளியில போ வேண்டிய வேலை இருக்கு. என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஹோம் அப்ளையன்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் போன இடம் தான் எங்க ஊர்ல இருக்க குவாலிட்டி ஷோரூம். ஸோ, குவாலிட்டி ஷோரூம்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் தான் சொல்லணும். இங்க இல்லாத பொருளே இல்ல. அவ்ளோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கடையோட ஓனர் ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு ஓனர் இருப்பாங்களான்றது ஆச்சரியம். ரொம்ப எளிமையானவரு. ரொம்ப எல்லாத்துக்குமே மரியாதை குடுப்பாரு. பாருங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடை ஓனர் அங்க தான் இருந்தாரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பைலருந்து எனக்கு இந்த ஓனர நல்லாவே தெரியும். நான் ஒரு சில பொருட்கள் வாங்க தான் அங்க போயிருந்தேன். டீட்டெயில்ஸ் கேட்டேன். எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா கிளியரா குடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே என்னோட மெடல் எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண லக்ஷ்மி ஆட்டோமொபைல்ஸ்ல எனக்கு ஒரு ஒரு அவார்ட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அவார்ட எடுத்து பார்த்தேன். எதுக்கு தெரியுமா நான் இப்ப அவார்ட் பார்க்குறேன்? அப்பப்ப நம்ம சோர்ந்து போயிருக்க நேரத்துல, நம்மளுக்கு குடுத்த அவார்டு நம்மளுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும். மத்தவங்க யாரும் நம்மள பாராட்ட மாட்டாங்க. நம்மள நாமளே தான்